திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தியாகிய விஷாலாட்சி அம்பா சமேத விஸ்வநாத பெருமானுடைய பெருங்கருணையினாலே இன்று காசியம்பதியிலே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களில் ஒன்றாகிய செவ்வாய் பூசித்த வரலாற்றினை நாம் இன்று சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. அந்த வகையிலே செவ்வாய் கிரகம் எப்படி தோன்றியது என்று காசி காண்டத்திலே மிக சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையிலே சிவபெருமானுடைய நெற்றியிலே இருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது. அந்த பூமியில் விழுந்த நீரும் பூமியும் இணைந்ததால் அது ஒரு ஆண் குழந்தையாக மாறியது. அந்த குழந்தையை பூமி தாய் வளர்த்து வந்தாள். பூமி தாயினாலே வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைக்கு பௌமகுமாரன் என அழைக்கப்பட்டார். அந்த பௌமகுமாரன் காசிக்கு வந்து பஞ்சமுத்ரா சக்தி பீடம் என்ற ஒரு சக்தி பீடத்தை அடைந்தான். அங்கு சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து கடுந்தவம் புரிந்து வந்தான். அதாவது பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே நிறைய ஆற்றல் மிகுந்த செயல்கள் எல்லாம் இந்த பூமியிலே நடந்தது. சிவபெருமானுடைய நீர் எப்படி ஒரு குமாரனாக வடிவெடுத்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக சிவபெருமானுடைய பிம்பத்திலே இருந்து தோன்றியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் தன்னுடைய திருப்பாட்டிலே இதை குறிப்பிடுகிறார், தானியனை முன்படைத்தாய் என்று. அடுத்தது சிவபெருமானுடைய முகத்திலே இருந்து பஞ்ச ரிஷிகள் தோன்றினார்கள். பசுக்கள் தோன்றியது. பஞ்சரிஷி கோத்திரத்திலே இருந்து ஆதிசைவர்கள் தோன்றினார்கள். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து முருகன் திரு அவதாரம் செய்தார். அவருடைய பார்வையிலே இருந்து விநாயகப் பெருமான் தோன்றினார். தன்னுள் இருந்த சக்தியை தனியாக உண்டாக்கி அம்பாளாக உருவெடுக்கச் செய்தார். அவருடைய பஞ்ச முகங்கள், சிவபெருமானுக்கு 5 முகங்கள், நிறங்களோர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த என்பது திருவாசகம். அந்த வகையிலே ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் சிவபெருமானுடைய முகங்கள். அந்த 5 முகங்களும் பஞ்ச பிரம்ம மந்திரம் என்று அழைக்கப்படும். அப்படி அந்த பஞ்ச முகங்களிலே இருந்து 28 ஆகமங்கள் தோன்றியது சிவபெருமானுடைய முகத்திலே இருந்து. அப்படி தோன்றுகின்ற பொழுது சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய முகத்திலே இருந்து காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம் எனும் 5 ஆகமங்கள் வெளிப்பட்டன. வாமதேவம் என்று சொல்லக்கூடிய முகத்திலே இருந்து தீப்தம், சூக்குமம், சகஸ்திரம், அம்சுமான், சுப்ரவேதம் என்னும் 5 ஆகமங்கள் தோன்றின. அகோரம் என்று சொல்லக்கூடிய முகத்திலே இருந்து விஜயம், விஸ்வாசம், சுவாயம்புவம், அனலம், வீரம் என்னும் 5 ஆகமங்கள் தோன்றின.
தத்புருஷம் எனப்படுகின்ற முகத்திலே இருந்து ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், பிம்பம் என்னும் 5 ஆகமங்கள் வெளிப்பட்டன. ஈசானம் என்று சொல்லக்கூடிய முகத்திலே இருந்து புரோத்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், பாதுலம் எனப்படும் 8 ஆகமங்கள் தோன்றின. அதனாலே தான் திருவாசகத்திலே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று திருவாசகத்திலே மாணிக்கவாசக சுவாமிகள் குறிப்பிடுகிறார். அதுபோல வேதங்களும் தோன்றியது. சிவபெருமானுடைய கோபத்திலே இருந்து ஜலந்தரன் தோன்றினான் என்பதெல்லாம் நாம் சிவபுராணங்களின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். அதுபோல சிவபெருமானுடைய நெற்றியிலே இருந்து விழுந்த ஒரு நீரானது பூமியோடு இணைந்ததனாலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பௌமகுமாரன் என பெயரிடப்பட்டு வளர்ந்து வருகின்றான். அப்படி வளர்ந்து வருகின்ற காலத்திலே காசிக்கு சென்று அங்கே சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து கடுந்தவம் புரிந்து வந்தான். பல காலம் கழித்து சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அங்காரகன் என்ற பெயரையும் மகா கிரகம் என்ற பட்டத்தையும் தந்தருளினார். அதனாலே தான் செவ்வாய் ஒருவருக்கு உச்சமாக இருக்கின்ற பொழுது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நன்கு நடக்கும். இதெல்லாம் ஆகமங்களோடு தொடர்புடைய நல்ல செய்திகள். அப்படி அவனுடைய சிவபூஜைக்கு இறங்கி பெருமான் காட்சி கொடுத்து அவனுக்கு அங்காரகன் என்கின்ற பட்டத்தையும் மகா கிரகம் என்ற பட்டத்தையும் தந்தருளினார். செவ்வாய்க்கிழமைகளிலே அங்கே உள்ள அந்த சிவலிங்கமானது செவ்வாயினாலே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு மங்களேஸ்வரர் என்று பெயர். அந்த மங்களேஸ்வரரை காசிக்கு செல்கின்ற அன்பர்கள் சென்று தரிசனம் செய்வது மிகுந்த நன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த இடமானது சிந்தியா காட் என்று சொல்லக்கூடிய இடம் வரை படகிலே சென்று அங்கே சென்றோமேயானால், படிகளிலே ஏறி சென்றோமேயானால் அந்த மங்களேஸ்வரரை தரிசனம் செய்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறலாம் என்று சொல்லி, அதற்கு மேலே காசி காண்டத்திலே புதேஸ்வரர் என்கின்ற ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கமானது புதன் பகவானினாலே, புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தினாலே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்பட்ட லிங்கம் புதேஸ்வரர். அப்படி பலகாலம் புத பகவான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரால் வழிபடப்பட்ட லிங்கம் புதேஸ்வரர் என்று அழைக்கப்பெறும் என்றும், புதேஸ்வரரை வழிபடும் அன்பர்கள் மிக உயர்ந்த அறிவாற்றலை பெறுவர் என்றும் கூறி அருளினார். இது காசி காண்டம் அத்தியாயம் 15 உள்ளது. இந்த சந்நிதியும் சிந்தியா காட் என்று சொல்லக்கூடிய இடம் வரை படகிலே சென்றோமேயானால் அந்த சிந்தியா காட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கங்கை கரையிலே இந்த புதேஸ்வரர் சிவலிங்கம் உள்ளது. அடுத்ததாக பிரகஸ்பதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய குரு, இவர் அங்கிர மகிரிஷியின் புதல்வர் ஆவார். அவர் நற்குணங்கள் நிரம்ப பெற்றவராக, பெரியோர்களிடம் மரியாதை மிக்கவராக விளங்கினார். அவர் காசிக்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து நீண்ட காலம் வழிபட்டு வந்தார். சிவபெருமான் அந்த லிங்கத்திலே இருந்து ஜோதி வடிவில் அவருக்கு காட்சியளித்தார். சிவபெருமானை தரிசித்தவுடன் அவரை போற்றி துதித்தார்.
சிவபெருமான் பிரகஸ்பதியை தேவர்களின் தலைவராக்கினார். பிரகஸ்பதியினுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் மிகுந்த கடாட்சத்தை அடைவார்கள் என்று கூறி சிவபெருமான் அந்த சிவலிங்கத்திலே மறைந்தருளினார். அந்த இடமும் சிந்தியா காட் என்கின்ற இடம் வரை படகிலே சென்றோமேயானால் இந்த பிரகஸ்பதியையும் புத பகவான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தையும் செவ்வாய் கிரகம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த மங்களேஸ்வரரையும் தரிசனம் செய்யலாம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் காசிக்கு செல்கின்ற அன்பர்கள் அங்கே சென்று வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெறுவோமாக என்று சொல்லி, அடுத்ததாக சுக்கிரேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான், தமிழகத்திலே அவர் பூஜை செய்த தலம் கஞ்சனூர். அதுபோல அவர் காசியம்பதியிலே கிணறு ஒன்றை வெட்டி சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தார். பூஜைக்கு அவர் பலவித மலர்களையும் இலைகளையும் பயன்படுத்தினார். இவ்வாறு பலகாலம் அவர் பூஜை செய்தும் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை. அரிசி பூமியை எரித்து அந்த புகையில் உயிர் தரித்து வந்து தனது தவத்தை தொடர்ந்தார் சுக்கிர பகவான். இறுதியாக சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். சுக்கிரன் சிவபெருமானை பார்த்தவுடன் போற்றி புகழ்ந்து பல ஸ்தோத்திரங்களை எல்லாம் செய்தார். சுக்கிரனுடைய பக்தியில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவரை தனது மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினியை பற்றிய ரகசியத்தை சிவபெருமான் சுக்கிரனுக்கு கூறினார். அப்படியாப்பட்ட பெருமை மிகுந்த சுக்கிரனால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் சுக்கிரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம் விஸ்வநாத பெருமான் கோவில் அமைந்துள்ள சந்நிதிக்கு அடுத்த சந்திலே காளிகா கல்லி என்ற முகவரியில் அமைந்துள்ளது. அன்பர்கள் சென்று தரிசித்து சுக்கிரனுடைய அனுகிரகத்தை பெறலாம். அடுத்ததாக சனீஸ்வரர். சனீஸ்வர பகவான் காசியிலே சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றார். அந்த ஆலயத்துக்கு, அந்த சிவலிங்கத்திற்கு சனீஸ்வரர் என்று பெயர். இந்த இடம் விஸ்வநாதர் கோயிலுக்கு தெற்கு வாசலில் உள்ளது. பிரதான வாயிலில் நுழைந்து இடதுபுறம் திரும்பினால் தரைமட்டத்திற்கு கீழே இந்த லிங்கம் உள்ளது. அன்பர்கள் சென்று அங்கே வழிபாடு செய்து சிவபெருமானுடைய திருவருளையும் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தையும் பெறலாம் என்று சொல்லி, இன்றைய நாளிலே காசி காண்டத்திலே உள்ள நவக்கிரகங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவாலயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் கூட்டியது என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.